Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி garlic bread. So அதுக்கு தேவையான பொருட்களை இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இது 2 ஸ்லைஸ் பிரெட்க்கு போடுற அளவுக்கு தான் கண்டென்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். So ஒரு பவுல்ல நம்ம என்ன பண்றோம்னா பட்டரை கொஞ்சமா எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம வந்துட்டு garlic யூஸ் பண்ண போறோம். பூண்டு அதை வந்து நீங்க சீவி அல்லது அரைச்சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு அப்புறம் நான் oregano யூஸ் பண்ணிருக்கேன். அது ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து காஞ்ச வரமிளகாவை நான் அரைச்சி chilli flakes எடுத்துர்க்கேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாண்ட்விச் பிரெட் அப்படி இல்லனா நீங்க வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். அதுல வந்துட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வெச்ச ஸ்டஃப்பை ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அடுத்து நான் சீஸ் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ற சீஸ் வந்து பாத்தீங்கன்னா mozzarella. நீங்க இன்னும் கியூப் சீஸ் கூட யூஸ் பண்ணலாம் இல்ல processed சீஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சீஸ் கூடயே நீங்க வந்து ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து அதே மாதிரி அந்த ஸ்டஃப்பை நான் அப்ளை பண்ணி வெச்சிருக்கேன். சோ இப்போ அத நான் கவர் பண்ணிட்டு இத நான் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிட்டேன். நான் ஒரு panல பட்டர் எடுத்து அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அந்த பிரெட்டை நான் ஃப்ரை பண்றேன். சோ ஒரு சைடு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிற இடத்துல மறுபடியும் ஸ்டஃப்பை தடவி நான் ரெண்டு சைடும் ஃப்ரை பண்றேன். சோ ஹை ஃப்ளேம்ல வெச்சு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல வெச்சு குக் பண்ணிடுங்க. கிறிஸ்பியா வந்தோனே எடுத்துருங்க. நம்மளோட டேஸ்டியான garlic bread ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Subscribe பண்ணாதவங்க எங்க சேனலை Subscribe பண்ணுங்க. Thanks for watching.